தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்து தான் இந்த கடைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு பேரே வச்சு. தளபதி ஃபேன் நிறைய பேர் வருவாங்க. அவரோட ஒவ்வொரு படம், அவரோட ஒவ்வொரு படம் ஹேர் ஸ்டைலு அதை பார்த்து தான் வந்து நம்ம காலேஜ் பசங்களுக்கு அது மாதிரி ஹேர் கட் பண்ணுறோம். பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தான் பிறந்தான். அதனால் பிரியமுடன் விஜய்னு அவனுக்கு பேரே வச்சுட்டோம். தளபதியை காட்டி தான் நான் வளர்த்துது. அதனால் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. ஏரியாவில் எல்லோரும் பிரியமுடன் விஜய்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு படம் மட்டும் தான் இந்த மாதிரி தேட்டரில் பார்க்க முடியுது. நான் இந்த சினி லைனில் வந்து 30 வருஷமாக இருக்கேன் சார். 40 வருஷமாக சினிமா இதில் வேலை செய்கிறோம். நான் சினிமா துறையில் வெல்டிங் வேலை செஞ்சுருக்கேன். பத்திரிலேருந்து ஆர்மி ஸ்டுடியோவில் பெரிய பெரிய செட்டுங்க, நிறைய படம் கில்லி. முதல் முறையாக ஒரு 100 வெல்டர் வச்சு வேலை செஞ்சது அந்த படம். 24 தொழிலாளியும் வேலை செய்கிறாங்க. 50 வெல்டருக்கு சினிமாவுக்கு வர காரணமே வந்து விஜய் சார் தான். கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 குடும்பம் வந்து விஜய் சார் மூலமாக போயிட்டு குறைஞ்சபட்சம் 500-1000 பேர் வேலை செஞ்சு தான் இருக்காங்க. 69 പടത്തോടെ നിർത്തറാറ് அப்படின்னு എല്ലാവർക്കും கொஞ்சம் സങ്കടം ഇருக்கு. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം പടം ചെയ്യുന്നില്ല എന്ന് കേട്ടതോടെ കേരളത്തിലെ ഓരോ ആരാധകരും സങ്കടത്തിലാണ്. വിജയണ്ണ എന്ന് പറഞ്ഞാൽ ഞങ്ങൾക്ക് ജസ്റ്റ് ഒരു സ്റ്റാർ മാത്രമല്ല, വീട്ടിലൊരു അംഗത്തെ പോലെയാണ് നമ്മൾ കണ്ടിരിക്കുന്നത്. தளபதி படத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு என் வீட்டிலேருந்து பிள்ளையை கேட்டால் நான் என்ன பதில் நான் சொல்கிறது? எங்கள் படங்கள் ஸ்டாப் பண்ணிட்டா எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு பார்ட் போகிற மாதிரி. അണ്ണൻ തളപതി 69 ശേഷം படம் செய்யணும் எന്നുള്ളത്. இந்த கில்லி ரீலீஸ் ஆன இந்த படத்துக்கே நாங்கள் இவ்வளோ ஹாப்பியாக கொண்டாடினோம். அது சாரோட லாஸ்ட் படத்துக்கு நாங்கள் இன்னும் இதோட திருவிழா போல் கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா அந்த 69 படமும் நாங்கள் ரீலீஸ் பண்ணி பார்க்கறதுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். கோட் படம் நாங்கள் கொண்டாடணும், இந்த படம் நாங்கள் நல்லா கொண்டாடணும், அடுத்த படம் கொண்டாடுவோம். ஆனால் தேட்டர் விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக எங்களுக்கு வருத்தம் இருக்கும். ரொம்பவே கஷ்டமாகவே இருக்குது மனசு. இந்த கல்ச்சரே அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. வேறு எதுவுமே சொல்லல. ஒரு ரசிகையாகவும் ஒரு தங்கச்சியாகவும் சொல்கிறேன் நான். இதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு செலிப்ரேஷன் யாருமே இது வரைக்கும் இந்த பார்த்துதான் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் இங்கே நடக்கும். கொரோனா பீரியடில் வந்து தேட்டரே மூடலாங்கும் போது இவர் ஒருத்தர் தான் ஃபைட் பண்ணி இந்த மாதிரி தேட்டர் தான் கொண்டு வருவேன், என் படத்தை என்னை நம்பி ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க, தேட்டருக்காரங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபைட் பண்ணார். ப்ரொடியூசர் எல்லாருமே கம்பல் பண்ணாங்க, இந்த மாதிரி முடியல எனக்கா பொறுமையாருன்னு சொல்லி. அவர் கொண்டு வந்ததுனால தான் நாங்கள் தேட்டர் இப்போ நடத்திட்டு இருக்கைகளுக்கு நாங்களாம் அப்போவே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு குழப்ப தேடி போயிருப்போம். ఇక ఒక 3 గంటలు మాత్రమే థియేటర్లో ఆయన సినిమాని సెలబ్రేట్ చేసే అవకాశం మనకి దక్కుతుంది. 69 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. என்னென்னா அரசியலுக்கு வர போகிறாரு, யார் டைரக்டர், யார் கம்பெனிஸ், இப்படிலாம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு டேரக்டர் யாருன்னு தெரியல. இந்த படம் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவோம், கெரியரில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் ஷோவில் நான் மட்டும் இல்லை, என் பையன், என் மனைவி, என் பொண்ணு, என் மருமகன், என் பேத்தி, இன்னும் பிறக்க போகிற அடுத்த பேரை குழந்தை பாஸ்போர்ட் குழந்தையோட வந்து நாங்கள் படம் பார்த்து அவரை வாழ்த்துவோம். 69 படத்துக்கு மரணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எஃப்டிஎஃப்எஸ் போகிறப்போ அது ஒரு மாதிரி மிக்சட் எமோஷனாக இருக்கும். அது எப்படி கன்வே பண்ணுறதுனே தெரியல. ಅವರು ಫಿಲಮ್ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ಲೇ ಆಗಲಿ ರಾಜಕೀಯಲ್ಲೇ ಆಗಲಿ ನಯನ್ ಈಸ್ ಆಲ್ವೇಸ್ ಎ ನಯನ್.